வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் 50, 60, 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த 2 பேருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 2 சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. அது என்னென்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை ரேஷன் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட ரேஷன் கடையில் பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கம் செய்யணும், இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் மாற்றணும், இது போன்ற ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயமாக இருந்தாலும் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களின் தரம் கம்மியாக இருக்குது, சரியான எடையில் கொடுக்கறது இல்லை, இது போன்ற புகார்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அனைத்து மாவட்டத்திலையும் மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த மக்கள் குறைதீர் முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மற்றும் மண்டல உதவியாளர் அலுவலகத்தில் தான் நடக்க இருக்குது. அதனால் மக்களே, உங்களுக்கு ரேஷன் அட்டை தொடர்பான சந்தேகங்கள், புகார்கள் அல்லது ரேஷன் அட்டை தொடர்பான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற முடியும். இந்த வாய்ப்பை அனைவரும் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான அறிவிப்பா, மூத்த குடிமக்கள் அதாவது 50, 60, 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது யாரெல்லாம் ரேஷன் கடைக்கு நேரில் போயிட்டு பொருட்கள் வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, நேரில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களோ, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமக்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சான்று அப்படிங்கிறத வாங்கிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அவங்களே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் கொடுத்துடுவாங்க. இதுக்காக நீங்கள் ரேஷன் கடையில் போய் காத்திருக்கணும், அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த அங்கீகார சான்று எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர் முகாமில் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அந்த மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் மூத்த குடிமக்கள் தான் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஃபோட்டோ, ரேஷன் கார்டு இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதையெல்லாம் சரி பார்த்துட்டு உங்களுக்கான அங்கீகார சான்றை கொடுத்துடுவாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் எந்த கடையில் நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஷன் கடையிலிருந்தே உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். ஸோ மூத்த குடிமக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷயம் தெரியாத இன்னும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மற்றவர்களும் பயனடையட்டும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.